வணக்கம். தமிழ்நாட்டுல இப்ப எல்லோருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. இந்த திட்டம்னா என்ன? யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? எல்லாத்தையும் பத்தியும் நாம இப்போ தெளிவா முழுசா பார்க்கலாம் வாங்க. உங்க மனசுல இருக்கிற முதல் கேள்வி இல்ல ஒரே கேள்வி இதுவா தான் இருக்கும். ஏன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? கரெக்டா? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல இந்த தள்ளுபடி திட்டம்னா என்ன? அடுத்து யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? அப்புறம் இது எப்படி வேலை செய்யுது? முக்கியமான ரூல்ஸ், அப்புறம் எதுக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காதுன்னு பாப்போம். கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றேன். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த பெரிய கடன் தள்ளுபடி திட்டத்தோட முக்கியமான அறிவிப்பு என்ன? அதோட பேசிக்ஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தோட ஹெட்லைனே இதுதாங்க. 5 பவுன், அதாவது நீங்க 5 சவரன் இல்ல அதுக்கு கம்மியா நகைக்கடன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு சொல்லப்படுற லிமிட். ஆனா இது இறுதியான முடிவா இருக்குமான்னு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, எதுக்காக இந்த திட்டம்? சிம்பிளா சொல்லணும்னா, கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு, குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன கை கொடுக்கறதுக்காக தான். அவங்களோட பண கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமே. இப்போ நாம வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு. யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? இதுக்கு சில தங்கமான விதிகள் இருக்கு. வாங்க, அது என்னன்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த செக்லிஸ்ட பாருங்க. 1, உங்க லோன் கண்டிப்பா ஒரு கூட்டுறவு வங்கியில மட்டும்தான் இருக்கணும். 2, உங்க கடன் 5 சவரன் இல்லாதக்குள்ள இருக்கணும். 3, இது ரொம்ப முக்கியம், ஒரு ரேஷன் கார்டுக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. 4, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற பேங்க்ல தான் லோன் எடுத்திருக்கணும். அப்புறம் ஏழை குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த ஒரு குடும்பத்துக்கு 1 ரூல கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்ல அப்பா பேர்ல ஒரு லோன், பையன் பேர்ல ஒரு லோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 பேருக்குமே தள்ளுபடி கிடைக்காது. யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். நீங்க ஒரே குடும்பம் தானா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? சிம்பிள். உங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு நம்பரை வச்சு ஈஸியா லிங்க் பண்ணிடுவாங்க. சோ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து வசிப்பிட விதி. இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க ஊர்ல, உங்க ஏரியாவுல இருக்கிற கூட்டுறவு பேங்க்ல தான் கடன் வாங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்து ஊர்லயோ இல்ல வேற மாவட்டத்திலயோ போய் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சாரி, அது தள்ளுபடிக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த ரூல்னா, ஒருத்தரே பல ஊர்ல இருக்கிற சொசைட்டில கடன் வாங்கி தள்ளுபடி வாங்குறத தடுக்கிறதுக்கு தான். ஓகே, தகுதிகள் என்னன்னு நமக்கு இப்போ தெரியும். அடுத்து இந்த தள்ளுபடி வேலையெல்லாம் எப்படி நடக்கும்? அதாவது அரசாங்கம் இதை எப்படி செயல்படுத்த போகுது? வாங்க, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ எல்லோருக்கும் வர ஒரு பொதுவான சந்தேகம், நான் இதுக்கு தனியா போய் அப்ளிகேஷன் ஏதாவது போடணுமா, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. பதில் ரொம்ப சிம்பிள். தேவையில்ல. ஆமாங்க, நீங்க எந்த ஒரு புது அப்ளிகேஷனும் போட வேண்டியதில்ல. நீங்க லோன் வாங்கும் போதே கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், பேங்க்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ், இதை வச்சே அவங்க தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்துடுவாங்க. சரி, அவங்க எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்றேன். முதல்ல கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற எல்லா லோன் ரெக்கார்டையும் செக் பண்ணுவாங்க. 2வது, உங்க ஆதார், ரேஷன் கார்டு டேட்டாவை வச்சு ஒரே குடும்பத்துல எத்தனை பேர் லோன் வாங்கியிருக்காங்கன்னு கிராஸ் செக் பண்ணுவாங்க. 3வது, இந்த எல்லாத்தையும் வச்சு தகுதியானவங்களோட ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை ஹெட் ஆஃபீஸ்ல ரெடி பண்ணுவாங்க. கடைசியா அந்த லிஸ்ட்டை நீங்க கடன் வாங்கின பேங்க் பிரான்ச்க்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த லிஸ்ட் ஒரே தடவையா வராது. பெரும்பாலும் 3 கட்டமா வெளியிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து லிஸ்ட் வெளியாகும். 2வது ஃபேஸ்ல மத்த தகுதியானவங்களுக்கு. 3வதா நிதி நிலைமையை பொறுத்து மத்தவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்க்க போறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அதாவது என்னென்ன காரணங்களுக்காக உங்க கடன் தள்ளுபடி ஆகாம போகலாம், எதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னு பார்க்கலாம். முதல்ல இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த தள்ளுபடி திட்டம் கூட்டுறவு வங்கிகள், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டில வாங்கின கடனுக்கு மட்டும்தான். நீங்க எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஐஓபி மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க்ல நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு இது பொருந்தாது. பாருங்க, இந்த தவறுகளை செஞ்சா கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்காது. 2021 நடந்த தள்ளுபடியில லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களால தான் தகுதி இழந்து போனாங்க. முதல்ல, ஒரே குடும்பத்துல பல பேர்ல லோன் இருந்தா மொத்த குடும்பத்தையும் தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கு. 2வது, உங்க ஏரியாவுக்கு வெளியில இருக்கிற பேங்க்ல லோன் எடுத்திருந்தா அதுவும் ரிஜெக்ட் ஆயிடும். 3வது, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பெரிய அளவுல பண பரிவர்த்தனை நடந்திருந்தா இவருக்கு எதுக்கு தள்ளுபடி, இவரே வசதியா இருக்காருன்னு சொல்லி நிராகரிக்கலாம். கடைசியா 5 சவரனுக்கு மேல கடன் இருந்தா கண்டிப்பா தகுதி இல்ல. சோ இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. கடைசியா ஒரு பயனாளியா நீங்க அடுத்து என்ன செய்யணும், உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் என்னன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நாம பேசினதுக்கு அப்புறம் இப்ப என்னதான் ஃபைனல் ஸ்டேட்டஸ்? நாம என்ன முடிவுக்கு வரலாம்?
இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். முதல்ல கவர்மெண்டோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ரெண்டாவது, இதுக்காக நீங்க தனியா எந்த அப்ளிகேஷனும் கொடுக்க தேவையில்ல. மூணாவது, அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஏரியா கூட்டுறவு பேங்க்ல போய் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நாலாவது, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தாங்கிற ரூலை மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போதைக்கு 5 சவரன்னு சொல்லப்பட்டாலும் நிதிநிலையை பொறுத்து இது 3 சவரனா குறைக்கப்படவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் நாம மனதளவுல தயாரா இருக்கணும். மொத்தத்துல இப்போதைக்கு நமக்கு தேவை பொறுமை மட்டும்தான். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முறையான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுவரைக்கும் தேவையில்லாத வதந்திகளை நம்பாம சரியான தகவலுக்காக காத்திருப்போம். இது சம்பந்தமா எந்த அப்டேட் வந்தாலும் நாம அதை நிச்சயம் விரிவாக பார்ப்போம்.